ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கிரியேட்டிவ்னஸ் ஆஃப் நித்யா. இன்றைக்கி நம்ம பழைய வீட்டிலேருந்து வேற ஒரு வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம். இது புது வீடு. ஸ்கூலுக்கு வேண்டி பசங்க ஸ்கூலுக்காக வீடு ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். ஓன் ஹவுஸ்லேருந்து இப்போ ரெண்டல் ஹவுஸ்க்கு மூவ் ஆகிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை இப்போ பார்க்கலாம். திங்ஸ் எல்லாம் அப்படி கொண்டு வந்து இறக்கி வச்சுருக்கு. எம்டி ஹோம் டூர் காமிக்கலாம்னு நினச்சேன், பட் டைம் கிடைக்கல. குழந்தைங்களுக்கு வெக்கேஷன்லாம் ஸ்டார்ட் ஆனதுனால டைம் கரெக்டாக இருந்தது. அதனால நான் ஜஸ்ட் திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து புது வீட்டில் ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் எடுத்திருக்கேன். ஃபுல் திங்ஸ் அப்படி டம்ப் பண்ணி வச்சாச்சு. அந்தந்த இடத்துல அந்தந்த ஃப்ரண்ட் ரூம்க்கான திங்ஸ், கிச்சனுக்கான திங்ஸ்ன்னு சொல்லி அந்தந்த இடத்துல கொண்டு வந்து வச்சாச்சு. ஸோ எங்கள் பால்கனி பழைய வீடோட கொஞ்சம் நல்ல பெரிய சைஸில் இருக்குது. ஸோ நிறைய பிளான்ஸ் வச்சுக்க முடியுது. அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணும்போது கவனமாக வண்டியில் போட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. பட் இங்கே வந்து இறக்கி வைக்கும் போது நான் இருக்கல. ஸோ இவங்க எனக்கு முன்னாடியே வந்து இறக்கி வச்சுட்டாங்க. அந்த பசங்க சீக்கிரமாக வந்து ஸோ வைக்கும் போது நிறைய பிளான்ஸ் கொஞ்சம் டேமேஜ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக ஷிஃப்டெல்லாம் பண்ணும்போது நிறைய பிளான் டேமேஜ் ஆக தான் செய்யும். இது எனக்கு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸுன்றதுனால எனக்கு தெரியல. இனி கொஞ்சம் கூடி கவனமாக இருந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் நான் காரில் கொண்டு வந்திருக்கலாம். கொஞ்சம் பிளான்ஸை காரில் கொண்டு வந்திருக்கலாம். அது மிஸ் பண்ணியாச்சு. பரவாயில்ல, இனி வந்து இருக்கிற பிளான்ஸையாவது பத்திரமா காப்பாற்றி கரெக்டாக கொண்டு வந்துடலான்னு பார்க்குறேன். ஸோ எந்த ரூமும் எதுவுமே செட் பண்ணி வைக்கல. இது ஜஸ்ட் திங்ஸ் எல்லாம் இறக்கி அதே டே அன்றைக்கி ஈவினிங் எடுத்த வீடியோ. அந்தந்த பெட்ரூமுக்கு தேவையான திங்ஸ் அந்தந்த ரூமில் அப்படியே இறக்கி வச்சாச்சு. இந்த வீட்டில் பால்கனி வந்து 2 இருக்குது. ஒன்று பெட்ரூம்குள்ளே, மாஸ்டர் பெட்ரூம்குள்ளேயே ஒரு பால்கனி இருக்குது. ஹால்லேயும் ஒரு பால்கனி இருக்குது. ஸோ திங்ஸ் எல்லாம் அப்படியே வச்சாச்சு. இனி எனக்கு ஹெல்ப்புக்கு ஆள் வரணும். நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து மட்டும்தான் இது பண்ணோம். குழந்தைங்களை கொண்டு போய் இன்லாஸ் வீட்டில் வச்சு விட்டாச்சு. இனி அம்மா அப்பா ஊர்லேருந்து வராங்க. வந்ததுக்கப்புறம் தான் இது ஓரளவுக்கு செட் பண்ணி வைக்கணும். என்டையர் வீடு செட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சீக்கிரமாக இதோட ஹோம் டூர் நான் உங்களுக்கு வீடை எப்படியெல்லாம் செட் பண்ணுறேன்னு இனி அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.